வணக்கம் மக்களே. திடீர் திருப்பம். ஓபிஎஸ்க்கு கவர்னர் பதவி, இபிஎஸ்க்கு ஒரு பயங்கர ஷாக் கொடுத்த பாஜக. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் களத்தில் அதிமுகவோட 2 துருவங்களாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம், இவங்க 2 பேரையும் ஒன்றிணைக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி ரொம்பவே தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தோட பலமான வாக்கு வங்கியை வச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமியும், முக்குளத்தோர் சமூகத்தோட ஆதரவை வச்சிருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் தேர்தல்களில் அதிமுக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய முடியும்னு சொல்லி பாஜகவோட மேலிடம் நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஓபிஎஸ்ஸை திரும்பவும் கட்சியில் சேர்க்கறதுக்கு இபிஎஸோட தரப்பு ரொம்பவே பிடிவாதமாக மறுத்துக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முட்டுக்கட்டையை உடைக்கிறதுக்காக ஒரு புதிய வியூகத்தை பாஜக வகுத்து வரதா தகவல்கள் இப்போ கிடச்சிருக்கு. இந்த சிக்கலுக்கு தீர்வாக ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆளுநர் பதவியை கொடுத்து அவங்கள தீவிர அரசியலில் இருந்து கௌரவமாக விலக்கி வைக்கலான்னு சொல்லி பாஜக திட்டமிட்டிருக்கதா தகவல்கள் இப்போ கிடச்சிருக்கு. ஓபிஎஸ் தமிழக அரசியலை விட்டு வெளியேறி ஆளுநராக பொறுப்பேற்றாங்கன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்காதுன்னு சொல்லி டெல்லி தலைவர்களோட ஒரு கணக்காக இருக்குதுன்னே சொல்லலாம். இப்படித்தான் அதிமுகவில் இபிஎஸ்ஸை ஒற்றை தலைமைக்கு இருந்து நெருக்கடி குறைவதோட தென் மாவட்டங்களில் சிதறி கிடக்கிற ஓபிஎஸ் ஆதரவு வாக்குகளை ஒருங்கிணைக்கிறதுக்கும் வழிபிறக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் கைகூடுச்சுன்னா அவர் மணிப்பூர் இல்லை மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படுறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்களில் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் இப்போ அதிமுகவில் இருந்து பிரிஞ்சிருந்த நிலையில் திரும்பவும் அதிமுகவில் சேர வாய்ப்பு கிடைச்சா சேருவோம்னு சொல்லி ஒரு அறிக்கையை விடுத்துமே அதை பழனிசாமி அவர்கள் மறுத்திருக்காங்க. மறுபடியும் சென்னையில் நடந்த ஒரு நேர்காணலில் ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் கட்சியில் சேர்க்கறதுங்கிறது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி திட்டவட்டமாக கூறியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஓபிஎஸ் அவர்கள் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவரோட அரசியல் பயணம் ஒரு தொட்டு நிற்குதுன்னே சொல்லலாம். இபிஎஸோட இந்த பிடிவாதம் தான் பாஜக மேலிடத்தை ரொம்பவே யோசிக்க வைக்குதுன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த திடீர் திருப்பம். ஓபிஎஸ்க்கு கவர்னர் பதவி, இபிஎஸ்க்கு ஒரு பயங்கர ஷாக் கொடுத்த பாஜக மேலிடம் என்பது குறிப்பிடத்தக்கது. இபிஎஸ் அவர்கள் இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, இதுக்கு சரின்னு சொல்ல போகிறாங்களா என்பதை வரும் நாட்களில் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மக்களே. வரும் தேர்தல் களம் ஒரு 4 முனை போட்டியாக ரொம்ப பரபரப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்குது. என்ன தான் முடிவு வருதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.